ஹாய், செஸ் நம்பர் 21 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் முதல் பெண் இயக்குனர் ஜெனரல் யார்? ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்? சிஎஸ்ஐஆர். ஓகேங்களா, சிஎஸ்ஐஆரோட ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, கலைச்செல்வி நல்லதம்பி. ஓகேங்களா, இவங்க. ஸோ இவங்க யாருன்னா தமிழ்நாடுக்காரங்க, கலைச்செல்வி நல்லதம்பி. ஓகேங்களா, ஸோ இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பதவி வகிக்கக்கூடிய முதல் பெண் டைரக்டர் ஜெனரல், டிஜி. ஓகேங்களா, அப்படிம்பாங்க. இவங்க தான் சிஎஸ்ஐஆரோட ஹெட். பட் ஆனால் சிஎஸ்ஐஆருக்கு இது இல்லாமல், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஐஆர் பற்றி பார்த்துக்கலாம். சிஎஸ்ஐஆருங்கிறது முதல்ல எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா செப்டம்பர் 26, 1943. ஓகேங்களா, சிஎஸ்ஐஆர் வந்துட்டு உருவாக்கப்பட்ட ஆண்டு மற்றும் தேதி இது. ஸோ சிஎஸ்ஐஆரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஓகேங்களா, சிஎஸ்ஐஆரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 43 இல்லை 42. ஓகேங்களா, 1942 செப்டம்பர் 26, 1942. ஸோ இதோட டைரக்டர் ஜெனரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்செல்வி நல்லதம்பி. ஓகேங்களா, இது ஒரு போஸ்ட். ப்ளஸ் அது இல்லாமல் இதுக்கு தலைவர் ஒருத்தர் இருக்காங்க. ஓகேங்களா, பிரசிடென்ட் அப்படிம்பாங்க. இதோட பிரசிடென்ட் யாருன்னா தலைவர். ஓகேங்களா, பிரசிடென்ட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆரோட, அதாவது சிஎஸ்ஐஆரோட தலைவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம் ஆஃப் இந்தியா, சிஎஸ்ஐஆரோட டைரக்டர் ஜெனரல். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கலைச்செல்வி நல்லதம்பி. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலைச்செல்வி நல்லதம்பிங்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பதவி வகிக்கக்கூடிய முதல் பெண். ப்ளஸ் அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐஆர் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, செக்ரி அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், அப்யூஸ் சொல்கிறப்பே நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, சிஆர்ஐ செக்ரி. அப்புறம் வந்துட்டு செர்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. ப்ளஸ் வந்துட்டு சிசிஆர்ஐ. ஓகேங்களா, மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎல்ஆர்ஐ. ஓகேங்களா, ஸோ செக்ரி அப்படிங்கிறது என்னன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்ரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்சி. ஓகேங்களா, செர்க் அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக காரைக்குடியில் இருக்குது. இந்த செக்ரி அப்படிங்கிறது காரைக்குடி, மீதி ரெண்டும் சென்னை. ஓகேங்களா, சென்னை. ஸோ இந்த சிஎல்ஆர்ஐ அப்படிங்கிறது ஓகேங்களா, சிஎல்ஆர்ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகேங்களா, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இப்போ இந்த சிஎஸ்ஐஆர் கீழே இந்த மாதிரி ஒரு 39 லேப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதில் 3 லேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. செக்ரி, செர்க், அப்புறம் சிஎல்ஆர்ஐ. ஸோ இந்த செக்ரியோட முன்னாள் தலைவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கலைச்செல்வி நல்லதம்பி. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக்ரியோட சீஃப், அதாவது டைரக்டராக வந்திருப்பாங்க. ஓகேங்களா, டைரக்டர் ஆஃப் செக்ரி. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அந்த போஸ்ட் வந்துட்டு ஸ்வான் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான். வேற என்னன்னா இதில் வேற நான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோ. ஓகேங்களா, ஸோ இப்போ எதுக்கு இதில் நியூஸ்ல இப்போ இவங்க பற்றி வந்திருக்குன்னா இவங்களோட டேர்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்தராக ஒரு 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் டேர்ம் வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட்ல ஃபர்தராக 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த நியூஸ் வந்துருக்கும். பட் ஆனால் நமக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியம், கலைச்செல்வி நல்லதம்பிங்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ப்ளஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக வந்துட்டு இப்படி கூட கேட்கலாம், சீஃப் ஆஃப் சிஎஸ்ஐஆர் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா, டைரக்டர் ஜெனரல் சீஃப் அப்படின்னு கூட சொல்லலாம்.
பிரசிடென்ட் வேற, டிஜி வேற. ஓகேங்களா, ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 102. கொஸ்டின் நம்பர் 102. 18வது மக்களவை தேர்தல் 18வது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 74. ஓகேங்களா, 74. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஓகேங்களா, இது எதனால வந்து இது ரொம்ப முக்கியம்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2024 எலெக்ஷன்ல இந்த டேட்டா. ஓகேங்களா, இது 18வது லோக்சபாங்கிறது 2024 லோக்சபா குறிக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2019 பார்த்துக்கலாம். 2019ல எண்ணிக்கை எவ்வளோனா 78 பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப எம்பியா அப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மொத்த எண்ணிக்கையில மொத்தமான எண்ணிக்கையில 14.3%. ஓகேங்களா, ஸோ வந்து பாத்தீங்கன்னா மொத்த எண்ணிக்கையில 14.3%. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 2019. 2024 வந்து பாத்தீங்கன்னா 74. ஓகேங்களா, இதுல கொடுத்துருக்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா 13.6. இது கரண்ட், இப்போ ப்ரெசென்ட். ஓகேங்களா, ஸோ அப்ப 2019க்கு இப்போக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்ரீஸ் இருக்கு. ஓகேங்களா, குறைந்த போன கவுண்ட்டுக்கும் இந்த கவுண்ட்டுக்கும் ஒரு ரிடக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப முக்கியம். குறைஞ்சிருக்கிறாங்க இந்த பார்ட்டிசிபென்சி, அதாவது வந்து இந்த மக்களவையில் இருக்கக்கூடிய எம்பிகள் எண்ணிக்கை வந்து போன தடவை விட இந்த தடவை குறைஞ்சிருக்குது. ஸோ அதனால அது முக்கியம். ஓகேங்களா, அடுத்து வந்துட்டு உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான 175 ராம்சார் தலங்களை கொண்ட நாடு எது? ஓகேங்களா, 175 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுன்னு கேட்கறாங்க. ஸோ வந்து ஐக்கிய பிரதேசம், யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து. ஓகேங்களா, இங்கிலாந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா யூகே. ஓகேங்களா, யூகே இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கை கொண்ட ராம்சார் சைட்ஸ் வச்சிருக்கிற நாடு. ஓகேங்களா, ஸோ ராம்சார் சைட்ஸ் வந்து இந்தியாவில் குறிப்பிட்ட வரைக்கும் இந்தியாவில் வந்துட்டு இப்போ அட் ப்ரெசென்ட் 82. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு பிஃபோர் வந்துட்டு 80 இருந்துச்சு, இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து ப்ரெசென்ட் இது இப்போ கரண்ட் டேட்டா ஆஸ் ஆஃப் ஜூலையோட டேட்டா அப்படி இது. ஸோ ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாகி பேர்ட் சான்ச்சுரி. ஓகேங்களா, நாகி பேர்ட் சான்ச்சுரி, அப்புறம் நாக்டி பேர்ட் சான்ச்சுரி, ரெண்டுமே பீகார். ஓகேங்களா, பீகாரை சேர்ந்த இந்த 2 பறவைகள் தரனாலையும் புதுசாக ஆட் ஆயிருக்குது இந்த ராம்சார் சைட்ல. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 16 இருக்குது. ஓகேங்களா, ரீசெண்டாக ஆட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கரைவெட்டி அரியலூர். ஓகேங்களா, கரைவெட்டி அரியலூர் ப்ளஸ் வந்துட்டு லாங்வுட் சோலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி. கரைவெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர், லாங்வுட் சோலா வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஓகேங்களா, மொத்தம் 16, தமிழ்நாட்டில் மொத்தம் 16 இருக்குது. ஸோ ராம்சார் சைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ அந்த ராம்சார் கன்வென்ஷன். ஓகேங்களா, ராம்சார் கன்வென்ஷனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த ராம்சார் சைட்ஸ் வந்துட்டு உருவாக்குறதுக்கான ஒரு அடிப்படையாக இருந்திருக்கும் ராம்சார் கன்வென்ஷன் 1921. ஸோ அது என்னைக்குன்னா February 2. ஓகேங்களா, ஸோ அந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வெட்லேண்ட் டேவாக கொண்டாடுவாங்க. அந்த ராம்சார்ங்கிறது ஒரு ஊர். ஓகேங்களா, எங்கன்னா ஈரானை சேர்ந்த ஒரு ஊர், ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா, ராம்சார். ஸோ அங்கே நடந்திருக்கும் அந்த மீட்டிங் அங்கே நடந்திருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு டிசைட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கண்ட்ரிஸ்லையும் ராம்சார் சைட்ஸ் வந்துட்டு கொண்டு வரதுக்கான முதல் முயற்சி அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த கன்வென்ஷன் வந்து 1921 February 2. ஸோ அந்த February 2 தான் வேர்ல்டு வெட்லேண்ட் டேவாக கொண்டாடப்படுறது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 104. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத நிலவரப்படி தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? 25. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஆக்சுவலாக பிஃபோர் வந்துட்டு 21 இருந்திருக்கும், அடிஷ்னலாக ஒரு 4 ஆட் ஆயிருக்கும். என்னன்னா நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி, திருவண்ணாமலை. ஓகேங்களா, மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கும்.
இப்போ ரீசெண்டாக ஓகேங்களா ஆட் ஆனது. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கணும், 2011 சென்சஸ் படி ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா ஓகேங்களா. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. தமிழ்நாட்டோட 2011 சென்சஸில் தமிழ்நாட்டோட டோட்டல் பாப்புலேஷன், அதாவது டோட்டல் பாப்புலேஷனில் அர்பனில், அதாவது நகரத்தில் எத்தனை பேர் வாழ்கிறாங்க அப்படின்னா அர்பனில் வாழ்கிறவங்களோட மொத்த சதவீதம் 48.45 ஓகேங்களா. இது முக்கியம் இந்த டேட்டா ஓகேங்களா. ஸோ அதனால அது அடுத்து ஸோ அவ்வளோ ஓகேங்களா. 25. அடுத்த கொஸ்டின் நம்பர் 105. விண்வெளி தொழில் கொள்கையை 2024 கொள்கையை சமீபத்தில் வெளியிட்ட மாநிலம் அது. விச் ஸ்டேட் ஹேஸ் ரீசென்ட்லி ரிலீஸ்டு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி? தமிழ்நாடு ஓகேங்களா. தமிழ்நாடு தான் இந்த பாலிசி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமாக என்னென்னா அடுத்து வர 10 வருஷத்தில் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் 10,000 எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கிறது தான் அதோட முக்கிய எய்மாக இருக்கும் ஓகேங்களா. இந்த பாலிசியோட முக்கிய எய்மாக தான். ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஓகேங்களா, ட்ரீட் அப்படிங்கிற ஒரு காமன் ஃபெசிலிட்டி சென்டர் ஓகேங்களா. காமன் ஃபெசிலிட்டி சென்டர் நான் ஷார்ட்டாக வரேன் ஓகேங்களா. ட்ரீட் அப்படிங்கிற பேரில் காமன் ஃபெசிலிட்டி சென்டர் எங்கே கொண்டு வர போகிறாங்கன்னா திருச்சி ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ப்ளஸ் நிறைய வந்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்லாம் இப்போ குலசேகரப்பட்டினம் வந்து ஸ்பேஸ் போர்ட் வந்துட்டு அமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாம் அதோட சேர்ந்தது தான் ஓகேங்களா. ஸோ அதுதான் அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 106 ஓகேங்களா. சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ரதாபாணி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ரதாபாணி ஓகேங்க. ரட்டாபாணி வைல்ட் சான்ச்சுரி ஓகேங்களா. ஸோ இது எதனால வந்து நியூஸ்ல வந்திருக்குன்னா ஆக்சுவலாக மத்திய பிரதேசத்தில் இருக்குது. நியூஸ்ல வந்துட்டு என்ன ரீசனுக்காக வந்திருக்குன்னா, ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு இப்போ அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் புலிகள் சரணாலயமாக மேம்படுத்தப்பட்டுள்ளது ஓகேங்களா. ஸோ எத்தனாவதுன்னா இது வந்துட்டு இப்போ மத்திய பிரதேசத்தோட 8th டைகர் ரிசர்வ் ஓகேங்களா. 8th அதாவது 8வது புலிகள் சரணாலயம். மொத்தம் 56 டைகர்ஸ் இருக்கும் ஓகேங்களா. 56 டைகர்ஸ் வந்துட்டு இந்த சாங்சுரியில் இருக்கிறதுனால அதை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ் ஸ்டேட்டோட கேபிட்டல் இருக்கக்கூடிய அதாவது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போபால் தான் இதோட மத்திய பிரதேசோட கேபிட்டல் ஓகேங்களா. போபால் தான் மத்திய பிரதேசோட கேபிட்டல். ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ் இன் ப்ராக்சிமிட்டி ஓகேங்களா. ப்ராக்சிமிட்டி வித் ஸ்டேட் கேபிட்டல் ஓகேங்களா. வித் ஸ்டேட் கேபிட்டல். அதே என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு மாநிலத்தோட தலைநகரத்தை ஆக்சுவலாக அது போபாலோட அவுட்டரில் தான் இருக்கும் ஓகேங்களா. போபாலோட பக்கத்தில் போபால் கேபிட்டல் ஓகேங்களா. அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைகர் ரிசர்வ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து வேறு எந்த டைகர் ரிசர்வ் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ் இன் ப்ராக்சிமிட்டி வித் த ஸ்டேட் கேபிட்டல் ஓகேங்களா. அதாவது இந்த மத்திய பிரதேசத்தோட கேபிட்டலான போபாலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு டைகர் ஓகேங்களா. அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் போபால் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்டரில் ஓகேங்களா. அந்த கேபிட்டல் சிட்டியில் தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் அவுட்டர் இருக்குது ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ அது முக்கியம். ஏன்னா டைகர் ரிசர்வ் வந்துட்டு உங்களுக்கு இப்போ என்விரான்மெண்டல் ஓரியன்டாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. டைகர் ரிசர்வ், டைகர் சென்சஸ், அப்புறம் நிறைய வைல்ட் லைஃப் சென்சுரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாமே முக்கியம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 107 பின்வருவனற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. சமீபத்திய SDG இந்தியா இண்டெக்ஸ் 2023-24 படி தமிழ்நாட்டில் 78 என்ற கூட்டு மதிப்பெண்ணுடன் 2வது இடத்தை பிடித்தது. தேசிய சராசரியான 71 தாண்டியது ஓகேங்களா. ஆக்சுவலாக நேஷனல் ஆவரேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா SDG இந்தியா இண்டெக்ஸ் 2023-24 படி 71. அதை கிராஸ் பண்ணி தமிழ்நாடு வந்து 78 ஸ்கோரோட. ஆக்சுவலாக வந்து மொத்தம் வந்துட்டு ஸ்கோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 to 100 இந்த கிரைட்டீரியாவில் தான் இருக்கும். ஸோ ரிலீஸ் பண்ணுறது நித்திய கரெக்ட். பட் ஆனால் இது தப்பு. செகண்ட் ஸ்பாட் இல்லை, தேர்ட் ஓகேங்களா. தேர்ட் ஸ்பாட் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு 2 only, இரண்டு மட்டும் சரி ஓகேங்களா. 2 only கரெக்டு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நித்திய வந்துட்டு
பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி 2014 பிளானிங் கமிஷன் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு ஜனவரி 1 2015 நித்தி ஆயோக் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட சேர்மன் எல்லாத்தையும் தெரியும், பிஎம் பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் வந்து வைஸ் சேர்மன் ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா. அவர் பேர் வந்துட்டு சுமன் பெரி ஓகேங்களா. சுமன் பெரி அவர் தான் வந்து வைஸ் சேர்மன். அது இல்லாமல் சிஇஓ ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து பிவிஆர் சுப்பிரமணியன். இப்போ இருக்கிற போஸ்ட்ல இவங்களாம் இருக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ இருக்கிற பர்சன்ஸ், இந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற பர்சன்ஸ் ஓகேங்களா. சேர்மன் வந்துட்டு ஆப்வியஸா பிரைம் மினிஸ்டர் தான். வைஸ் சேர்மன் வந்துட்டு சுமன் பெரி, சிஇஓ வந்துட்டு பிவிஆர் சுப்பிரமணியன். பிவிஆர் சுப்பிரமணியன் ஓகேங்களா. அவ்வளோதான், வேற என்ன இதில் வேற அவ்வளோ ஓகேங்களா. தேர்ட் ஸ்பாட்டு அதுதான் இருக்கிற மிஸ்டேக் ஓகேங்களா. அடுத்து கரெக்ட் போட்டது எதுன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 107க்கு அதுக்கு 2 மட்டும் தான் கரெக்ட். நித்தி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதனால ஆப்ஷன் பி ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 108. பின்வரும் ஒன்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். கரெக்ட். இது அவரது 8வது மத்திய பட்ஜெட் ஆகும். தப்பு. இது வந்து 7வது ஓகேங்களா. அப்ப என்ன கேட்கறாங்க, தவறான கூற்று கேட்கறாங்க. தவறான கூற்று இது 2 மட்டும் ஓகேங்களா. ஆப்ஷன் பி. கொஸ்டின் நல்லா தெளிவாக படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா. தவறானது கேட்டிருக்காங்களா இல்லை சரியானது கேட்டிருக்கிறாங்கன்னு படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம வேற என்ன டேட்டா பார்க்கலாம், பட்ஜெட்டை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. பட்ஜெட்டை பற்றி வேற என்ன பார்க்கலாம்னா, பட்ஜெட் வந்துட்டு டேரக்டா வந்து கான்ஸ்டியூஷன்ல பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை இல்லை ஓகேங்களா. பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு டைரக்டா கான்ஸ்டியூஷன்ல குறிப்பிடப்படவில்லை. ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்குது ஆர்டிகல் 112 ஓகேங்களா. ஆர்டிகல் 112ல ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த 2024 to 25 மத்திய பட்ஜெட்டோட விஷன் என்னன்னா ஓகேங்களா, குறிக்கோள் என்னன்னா விக்சித் பாரத் ஓகேங்களா. விக்சித் பாரத் 2047. அதாவது இது ஆக்சுவலா வந்துட்டு டெவலப்டு இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ட்ரி நம்ம வந்து டெவலப்பிங் நேஷனா இருக்கிறோம், நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரியா வந்துட்டு 2047 இருக்கும். ஏன்னா 2047னா வந்துட்டு நம்ம சுதந்திரம் வாங்கினது 1947. ஸோ 2047னா 100 இயர்ஸ் ஓகேங்களா. 100 இயர்ஸ், அதனால அப்படி சொல்றாங்க. ப்ளஸ் வந்துட்டு வேற என்ன இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான் ஓகேங்களா. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1947க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் பட்ஜெட் வந்து முதல்ல தாக்கல் செஞ்சவர் யாரும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஓகேங்களா. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஃபினான்ஸ் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சவர் யாரும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். அந்த மாதிரி அப்போ பிறந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சண்முகம் செட்டி ஓகேங்களா. சண்முகம் செட்டி அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் 1947 ஓகேங்களா. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு பட்ஜெட் தாக்கல் செஞ்சவர் இவர் இந்த சண்முகம் செட்டிங்கிறவர் தான் ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியம். அவ்வளோ, வேற நமக்கு எதுவும் தேவையில்லை. மெயினா இது வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவங்களோட 7வது பட்ஜெட் ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 109. ககன்யான் திட்டம் பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். ககன்யான் திட்டம் நோக்கம் இங்கிலீஷ்ல பார்க்கலாம் ஓகேங்களா. டு அண்டர்டேக் ஹியூமன் ஸ்பைஸ் மிஷன் டு லோ எர்த் ஆர்பிட். தாழ் சுற்றுப்பாதைக்கு மனித விண்வெளி பயணத்தை மேற்கொள்வது. கரெக்ட், லோ எர்த் ஆர்பிட் தான். It will make India only the 5th country after US, Russia, Japan, China that have launched crewed spacecraft. அவர் ஆக்சுவலாக இந்தியா வந்துட்டு 4th. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பான் வராது ஓகேங்களா. அமெரிக்கா வரும், ரஷ்யா வரும், சைனா வரும், பட் ஆனால் ஜப்பான் இல்லை ஓகேங்களா. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க, 1 only. ஆப்ஷன் ஏ ஒன்லி கரெக்ட் ஓகேங்களா. ஸோ ககன்யான் மிஷன்கிறது 3 பேர் கொண்ட 3 மெம்பர்ஸ் ஓகேங்களா. ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய ஒரு மிஷன். போயிட்டு திரும்ப வந்துருவாங்க ஓகேங்களா. ரிசர்ச் பண்ணிட்டு திரும்ப வந்துருவாங்க. ஸோ இதில் நம்ம இன்னும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, இதில் கேரி பண்ண போகிற ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து LVM-3 ஓகேங்களா. அது முக்கியம். அவ்வளோ, வேறு எதுவும் தேவையில்லை ஓகேங்களா. மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ ககன்யான் மிஷன் ஓகேங்களா. அது அடுத்த கொஸ்டின் நம்பர் 110. சோர்ஸ் கோட் என்ற புத்தகம் யாருடைய ஒரு நினைவு குறிப்பு புத்தகமாகும்? சோர்ஸ் கோட் ஆக்சுவலாக இந்த சோர்ஸ் கோட் இந்த புக்கோட ஃபுல் இந்த புத்தகத்தோட முழு பெயர் என்னன்னா
சோர்ஸ் கோட் மை பிகினிங் அப்படின்னா இந்த புக்கு ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகலை. ஓகேங்களா. சோர்ஸ் கோட் மை பிகினிங் ஆக்சுவலாக 2025 தான் இதை லான்ச் பண்ண போகிறாங்க, இது பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ யாரோட நினைவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புக்னா பில் கேட்ஸ். ஓகேங்களா. மைக்ரோசாஃப்டோட கோ ஃபவுண்டர் பில் கேட்ஸ். ஓகேங்களா. அவரோட ஒரு நினைவு குறிப்பாக இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 111. கொஸ்டின் நம்பர் 111. இந்தியாவில் முதல் தனியார் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? உயிர்கோள காப்பகம் பயோஸ்பியர் ரிசர்வ் தெரியும். ஓகேங்களா. பயோஸ்பியர் ரிசர்வ் மொத்தம் எத்தனை இருக்குது தமிழ்நாடு? இந்தியாவில் மட்டும் 18, தமிழ்நாட்டில் மட்டும் 3. ஓகேங்களா. இந்தியாவில் மொத்தம் உயிர்கோள காப்பகம் எவ்வளோ இருக்குதுன்னா 18, தமிழ்நாட்டில் 3. என்னென்ன? நீலகிரி, அகஸ்தியமலை, அப்புறம் மன்னார் வளைகுடா, கல்ஃப் ஆஃப் மன்னார். ஓகேங்களா. மன்னார் வளைகுடா. ஓகேங்களா. அவ்வளோதான். பயோஸ்பியர் ரிசர்வ் மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 18, தமிழ்நாட்டில் 3. ஓகேங்களா. ஸோ என்ன கேள்வி கேட்குறாங்க? இந்தியா ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர், பிரைவேட் பயோஸ்பியர், தனியார் மூலம் உருவாக்கப்பட்ட முதல் உயிர்கோள காப்பகம் உத்தரகாண்ட். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு எங்கன்னா வந்துட்டு ஸோ அந்த இந்த பயோஸ்பியர் ரிசர்வோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ரஜாட்டி. ஓகேங்களா. ரஜாட்டி பயோஸ்பியர் ரிசர்வ், ராஜாஜி ரஜாட்டி பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டை சேர்ந்த ராஜாஜி நேஷனல் பார்க். ஓகேங்களா. ராஜாஜி நேஷனல் பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த நேஷனல் பார்க்கில் உருவாக்கப்பட்ட ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேங்களா. ராஜாஜி ரகாட்டி. ஓகேங்களா. ரகாட்டி பயோஸ்பியர் ரிசர்வ். ஒன் செகண்ட். half an hour. ராஜாஜி ரகாட்டி. ஓகேங்களா. சாரி, ராஜாஜி ரகாட்டி பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இது வந்து ராஜாஜி நேஷனல் பார்க். ஓகேங்களா. இந்த நேஷனல் பார்க்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஒரு 2 இண்டிவிஜுவல் பீப்புள்ஸ். ஓகேங்களா. இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் 2 பேர் சேர்ந்து உருவாக்கிய ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். இது யாராருன்னா ஜெய்தர் குப்தா. ஓகேங்களா. ஜெய்தர் குப்தா அப்படிங்கிறவரும் விஜய் தஸ்மோரா அப்படிங்கிறவரும் சேர்ந்து உருவாக்கிய இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க இருக்குன்னா உத்தராகண்ட். ஓகேங்களா. உத்தராகண்ட்ல ராஜாஜி, இந்த பயோஸ்பியர் ரிசர்வோட பேர் வந்து ராஜாஜி ரகாட்டி பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேங்களா. ராஜாஜி நேஷனல் பார்க்கை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேங்களா. அட்ஜாயினிங் ராஜாஜி நேஷனல் பார்க்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அட்ஜாயினிங் அதை ஒட்டியே உருவாக்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ முக்கியம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 112. புதிய திருத்தத்தின்படி தமிழ்நாட்டில் மாநகராட்சி கழகம், அதாவது இது ஆக்சுவலி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது அப்படியே தமிழ் டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் கழகம் கிடையாது, மாநகராட்சி. ஓகேங்களா. ஆஸ் பர் நியூ அமெண்ட்மெண்ட் தி ஆனுவல் இன்கம் ரெக்யர்மெண்ட் ஃபார் முனிசிபல் கார்பரேஷன் ஸ்டேட்டஸ், தமிழ்நாட்டில் மாநகராட்சி என்ற அந்தஸ்தினை பெறுவதற்கு. ஓகேங்களா. கழகம் வராது. புதிய திருத்தத்தின்படி தமிழ்நாட்டில் மாநகராட்சி என்ற ஓகேங்களா, மாநகராட்சி என்ற அந்தஸ்தினை பெறுவதற்காக வருடாந்திர வருமான தேவை எதற்கு குறையாததாக இருக்க வேண்டும்? ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஆக்ட் இருக்குது. ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட், தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998. ஓகேங்களா. இந்த ஆக்ட் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்திருக்குன்னா
முதல்ல ஒரு 2 கிரைட்டேரியா இருக்குது, ஒரு மெயினான 2 கிரைட்டேரியா. ஓகேங்களா, ஒரு லோக்கல் பாடி, ஒரு உள்ளாட்சி அமைப்பு, 2 லட்சம் மக்கள் தொகை இருக்கணும். ஓகேங்களா, 2 லட்சம் மக்கள் தொகை பாப்புலேஷன் பிளஸ் வந்துட்டு அதோட வருடாந்திர இன்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 30 கோடி. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட்ல வந்து குறிப்பிடப்பட்டுள்ள கிரைட்டேரியா. எதுக்குன்னா வந்துட்டு இந்த முனிசிபல் கார்பரேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து அட்டைன் பண்றதுக்கு இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்ல இருக்கணும். ஓகேங்களா, பட் ஆனா இப்ப திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. திருத்தம் பண்ணதுபடி என்னன்னா சாரி, ஓகேங்களா, இதுல நான் ஒரு சொல்றேன், 2 லட்சம் கிடையாது, இதுல 3 லட்சம். ஓகேங்களா, 3 லட்சம். ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா இந்த 3 லட்சங்கிறது 2 லட்சமாகவும் இந்த 30 கோடிங்கிறது 20 கோடியாகவும் வந்துட்டு மாத்திட்டாங்க. ஓகேங்களா, குறைச்சிட்டாங்க. ஸோ அப்பதான் நிறைய வந்துட்டு முனிசிபல் கார்பரேஷன் வரும். ஏன்னா வந்துட்டு நிறைய கன்ஜெஷனா இருக்குது. ஓகேங்களா, கன்ஜஸ்டடா இருக்கிறதுனால இது அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதனால வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த ஆக்ட் முக்கியம். இந்த ஆக்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் குறிப்பிடப்பட்டுள்ள கிரைட்டேரியா. இது இப்போ ப்ரெசென்ட். ஓகேங்களா, நவ். ஓகேங்களா, இப்போ குறைச்சிட்டாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 113. கார்த்தி சிகிச்சை எந்த நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது? கார்த்தி தெரப்பி இஸ் யூஸ்டு டு ட்ரீட் கேன்சர். ஓகேங்களா, புற்றுநோயை குணப்படுத்துவ சிகிச்சை, அதாவது புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் வந்து கார்டி செல். ஓகேங்களா, கார்டி அப்படிங்கிறது என்னன்னா இதோட அப்ரிவேஷன் வந்துட்டு கீமரிக். ஓகேங்களா, கீமரிக் ஆன்டிஜன் ரெசிப்டார். டீங்கிறது டி செல். ஓகேங்களா, ஸோ அது ஓகேங்களா. டி செல்ங்கிறது பொதுவாக எங்க இருக்கும்? டி செல்ங்கிறது ஒயிட் பிளட் செல்ஸ். ஓகேங்களா, நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய மனித 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 உடல்ல இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ். ஓகேங்களா, அதுல இருக்கக்கூடிய டி செல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடுப்பாங்க. பிரிச்சு எடுத்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலியமா அதை மாடிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் மாடிஃபை பண்ணி, அதாவது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையே எடுத்து அதை வந்துட்டு மாடிஃபை பண்ணி, ஸோ அந்த கேன்சரை வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கான ஒரு டெக்னாலஜி. ஓகேங்களா, ஸோ அதை மாடிஃபை பண்ணி திரும்ப அதை வந்து க்ரோவர் மீடியம்ல வந்துட்டு க்ரோவர் மீடியம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, அதாவது டிஷ்யூ கல்ச்சர், அதாவது க்ரோத் மீடியம் அப்படிம்பாங்க. அதில் வந்துட்டு திரும்ப அந்த மாடிஃபை பண்ணப்பட்ட அந்த செல்ஸை வந்து திரும்ப வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. நிறைய செல்ஸை வந்துட்டு அதை வளர்த்தெடுப்பாங்க. ஸோ அதை வந்து திரும்ப மறுபடியும் நம்ம மனித உடல்லையே வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் கார்டி தெரப்பி அப்படிம்பாங்க. ஓகேங்களா, கார்டி செல் கூட கொடுப்பாங்க. ஸோ முக்கியம் மெயினாக கேன்சருக்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கிய தெரப்பி இது. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு இந்த டி செல்லை வந்து மாடிஃபை பண்ணி திரும்ப இன்ஜெக்ட் பண்ணுறது கூட ஒரு கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, கீமோதெரபி எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் கீமோதெரபி அப்படிம்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது அடுத்து கொஸ்டின் நம்பர் 114. கொஸ்டின் நம்பர் 114. 2024ஆம் ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? அஸ்தானா. ஓகேங்களா, அஸ்தானா அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நடந்திருக்கும். அஸ்தானா எங்க இருக்குன்னா கசகஸ்தான். ஓகேங்களா, கசகஸ்தான் அப்படிங்கிற கண்ட்ரில தான் வந்து நடந்திருக்கும். ஸோ இது வந்து 24th சமிட். ஓகேங்களா, 24வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு. ஓகேங்களா, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2001. ஓகேங்களா, 2001 கொண்டு வந்திருப்பாங்க. மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னா மொத்தம் 9 மெம்பர்ஸ், 9 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, 9 மெம்பர்ஸ் என்னன்னா சைனா, ரஷ்யா, அப்புறம் கசகஸ்தான், கிர்கிஸ்தான். நான் ஷார்ட்டா எழுதுறேன். ஓகேங்களா, அதை நீங்க அப்லோட் பண்ணி எழுதிக்கங்க. கிர்கிஸ்தான், அப்புறம் தஜிகிஸ்தான், ஸ்தான் கண்ட்ரிஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ஸ்தான் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரிஸ். தஜிகிஸ்தான்,
உஸ்பெகிஸ்தான், கடைசி அதாவது இந்தியா, ஈரான், அப்புறம் பாகிஸ்தான். ஓகேங்களா. ஸ்டான் கண்ட்ரிஸ் எல்லாமே எக்ஸப்ட் ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா. ஆப்கானிஸ்தான் தவிர மீதி எல்லா ஸ்டான் கண்ட்ரிஸும் வரும். கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், சைனா, ரஷ்யா, இந்தியா, ஈரான், பாகிஸ்தான். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 9 கண்ட்ரிஸு. ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு வந்து 2001, இது வந்து 24. ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 115. கே சத்யநாராயண் குழு எதனோட தொடர்புடையது? கே சத்யநாராயணன் குழு எதனோட தொடர்புடையது? என்னன்னா எக்ஸாமின் 3 நியூ கிரிமினல் லாஸ். ஓகேங்களா. 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மதிப்பிடுதல். இது ஆக்சுவலா வந்து மொத்தம் 3 சட்டங்கள் புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா. ஓகேங்களா. பாரதிய நாகரிக் சுரக்ஷா அப்படிம்பாங்க. பாரதிய நாகரிக் சுரக்ஷா இது வந்துட்டு சிஆர்பிசி 1973 அந்த ஆக்ட் வந்தது. அதோட பேரை அது மாத்திருப்பாங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படிம்பாங்க. சிஆர்பிசி 1973. அடுத்து பிஎன்எஸ். ஓகேங்களா. பாரதிய நியாய சம்ஹிதா. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 860. ஓகேங்களா. அந்த சட்டத்தை நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பிஎஸ்ஏ பாரதிய சாட்சிய அபிநியம். ஓகேங்களா. பாரதிய சாட்சிய அபிநியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. இதை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. மொத்தம் இந்த 3 பில். ஓகேங்களா. ஸோ இது எப்போ ஆக்சுவலாக இந்த 3 சட்டமும் எப்போ வந்து நடைமுறைக்கு வந்திருக்குன்னா ஜூலை 1, 2024. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஜூலை 1, 2024. ஓகேங்களா. ஸோ அது நெக்ஸ்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 116. கொஸ்டின் நம்பர் 116. ஐஸ்வர்யா ராய் என்ற கதைக்காக 2000 ஏன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து உங்களுக்கு கிளம்புறது. ஆனால் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்க இருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் என்ற கதைக்காக 2024ஆம் ஆண்டு காமன்வெல்த் சிறுகதை பரிசை வென்றவர் யார்? ஓகேங்களா. காமன்வெல்த் ஷார்ட் ஸ்டோரி பிரைஸ் ஃபார் ஸ்டோரி ஐஸ்வர்யா ராய் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனா தாக்கூர். ஓகேங்களா. சஞ்சனா தாக்கூர் அப்படிங்கிறவங்க அந்த அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஜஸ்ட் பேர் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா. பேர் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். சஞ்சனா தாக்கூர். ஓகேங்களா. பேர் மட்டும் ஆப்ஷன் பி. பேர் மட்டும் தெரிஞ்சுங்க, வேற எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 117. கொஸ்டின் நம்பர் 117. ராணுவ பிரிவுகளின் 30வது தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யார்? உபேந்திர திவேதி. ஓகேங்களா. உபேந்திர திவேதி. ஸோ இது பெருசாக அப்பாயின்மெண்ட்ஸ் தான் நமக்கு. ஓகேங்களா. ஆர்மியோட சீஃப். ஓகேங்களா. ஒன்னொன்னுக்கும் சீஃப் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்மியோட சீஃப் வந்துட்டு உபேந்திர திவேதி. ஆக்சுவலா அந்த முப்படையின் தலைமை தளபதி யாருன்னா சீஃப் ஆஃப் ஹெட் ஆஃப் ஆல் 3 போர்சஸ். ஆர்மி, நேவி, அப்புறம் ஏர். ஓகேங்களா. ஏர்ஃபோர்ஸ். இந்த 3க்குமே தலைமை யாருன்னா அது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரசிடென்ட். ஓகேங்களா. பிரசிடென்ட் தான் வந்து முப்படைகளின் தலைமை தளபதி. ஓகேங்களா. ஹெட் ஆஃப் ஆல் 3 போர்சஸ். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ அவ்வளோதான். டேரக்ட் கொஸ்டின் தான், வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 118. சமீபத்தில் எந்த நிறுவனம் ஒரு விஞ்ஞானி ஒரு தயாரிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இது வந்து ஐகேர். ஓகேங்களா. இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஓகேங்களா. இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஓகேங்களா. ஸோ ஐகேர் இது வந்து 1929 கொண்டு வரப்பட்ட ஒரு நிறுவனம். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய நிறுவனம். ஓகேங்களா. மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர் அப்புறம் அனிமல் ஹஸ்பண்டரி அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மேற்கொள்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இது ஐகேர். ஓகேங்களா. வேறு எதுவும் தேவையில்லை. இது முக்கியம். ஓகேங்களா. இந்த 1 நேஷன் 1 ரேஷன், அப்புறம் 1 நேஷன் 1 ப்ராடக்ட், 1 நேஷன் 1 கார்டு, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. அடுத்து ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன். இந்த சீர்மிகு நகர திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2015. சீர்மிகு நகர திட்டம் 2015. ஆக்சுவலாக டேட் முக்கியம். ஓகேங்களா. ஜூன் 25, 2015 அப்போ கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டு டிரான்ஸ்ஃபார்ம் 100 சிட்டிஸ். இதோட மெயின் கோல் வந்து பார்த்தீங்கன்னா 100 நகரங்களை வந்துட்டு மேம்படுத்துறது தான் இதோட முக்கிய நோக்கம். ஓகேங்களா. 100 நகரங்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா டு டிரான்ஸ்ஃபார்ம்
100 cities ஓகேங்களா, 100 நகரங்களை தேர்ந்தெடுத்து அதை மேம்படுத்துறது அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஸோ அவ்வளோ ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 120. தமிழ்நாடு மாநகர கழக தமிழ்நாடு மாநகராட்சி கழகத்தின் மேயர் தனது ராஜினாமா இது கரெக்ட் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா. மாநகராட்சி கழகம், ஏன்னா முனிசிபல் கார்பரேஷன் ஓகேங்களா. மாநகராட்சி கழகம், மாநகராட்சி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இங்கிலீஷ்ல மெயினாக பார்த்துங்க ஓகேங்களா. முனிசிபல் கார்பரேஷன், மாநகராட்சி ஓகேங்களா. நகராட்சி மாநகராட்சி, முனிசிபாலிட்டினா நகராட்சி, முனிசிபல் கார்பரேஷனா மாநகராட்சி ஓகேங்களா. அந்த பேசிக்காக நமக்கு ஞாபகம் சின்னதாக லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா. அதுதான் சொன்னேன். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, தமிழ்நாடு மாநகராட்சி கழகத்தின் மேயர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிக்கிறார். இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஏன்னா இப்போ இந்த மேயரோட எலெக்ஷன் வந்துட்டு நடந்துச்சு அந்த டைம்ல. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ஸை பற்றி நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது முனிசிபல் கார்பரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அதை மேலே பார்த்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நமக்கு கொஸ்டின்ல இப்போ ரிப்பீட்டடாக போகிற 2-3 கொஸ்டின் நமக்கு வந்துருச்சு ஓகேங்களா. இந்த ஆக்ட் இப்போ அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் முக்கியம். ஸோ யார் வந்துட்டு இவரை அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா கார்பரேஷன் கமிஷன், மாநகராட்சி ஆணையர் தான் வந்துட்டு இவரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த தேர்தல் முனிசிபல் கார்பரேஷனோட மேயரோட தேர்தல் எப்படி நடக்குன்னா ஒரு மறைமுக தேர்தல் தான், இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் ஓகேங்களா. மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா கவுன்சிலர்ஸ் ஓகேங்களா. எலெக்டட் கவுன்சிலர்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் ஓகேங்களா. தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர், எலெக்டட், அதாவது கவுன்சிலர்ஸ் நம்ம தேர்ந்தெடுப்போம், கவுன்சிலர்ஸ் வந்துட்டு மேயர் தேர்ந்தெடுப்பாங்க ஓகேங்களா. ஒரு தனித்தனி உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்த கவுன்சிலர்ஸும் அது தேர்ந்தெடுப்பாங்க. மெயினாக தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் இந்த ரிலேட்டட் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடத்துறது ஓகேங்களா. தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல் 243K படி, கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 243K ஓகேங்களா, பஞ்சாயத்தோட எலெக்ஷன்ஸ் ஓகேங்களா. அடுத்து 243ZA, அது வந்து முனிசிபாலிட்டிஸோட எலெக்ஷன்ஸ். ஆர்டிகல் 243ZA, ஆர்டிகல் 243ZA ஓகேங்களா. ஆர்டிகல் 243 ஆர்டிகல் 243K அப்படிங்கிறது பஞ்சாயத்தோட எலெக்ஷன்ஸ். ஆர்டிகல் 243ZAங்கிறது முனிசிபாலிட்டிஸோட எலெக்ஷன்ஸ் பற்றி அதோட அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும் ஓகேங்களா. எப்படி என்ன எலெக்ஷன், எப்படி ப்ரொசீஜர், அதெல்லாம் அதில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டது இது. நெக்ஸ்ட் அடுத்து மெயினாக ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. பஞ்சாயத்துக்கு வந்து ஆர்டிகல் 243K, முனிசிபாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243Z ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 121. புதிய உலக மண்வள குறியீட்டினை வெளியிட்டுள்ள அமைப்பு ஓகேங்களா. நியூ வேர்ல்டு சாயில் ஹெல்த் இண்டெக்ஸ். இதெல்லாம் நிறைய அந்த ரிப்போர்ட்ஸ் நிறைய வந்து இண்டெக்ஸ் நம்மளால ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் யாரு மெயினாக இந்தியாவோட இடம் என்ன, எந்த அமைப்பு அதை வெளியிடுறாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். யுனெஸ்கோ தான் வெளியிடுறாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எப்போ இதை பற்றின அறிவிப்பு வெளியாடுனா, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் சாயில் மொரோக்கோவில் நடைபெறப்பட்ட மொரோக்கோ அங்கே நடைபெறப்பட்ட இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் சாயில்ஸ் அங்கே வந்துட்டு இதை அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்க மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து கொஸ்டின் நம்பர் 122. பின்வருவனற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு ஓகேங்களா. நபார்டு இஸ் பிளானிங் டு லான்ச் இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இன் குளத்துப்புலா வில்லேஜ், குளத்துப்புலா கிராம பஞ்சாயத்து கர்நாடகா ஓகேங்களா. குளத்துப்புலா இது கர்நாடகாவா கிடையாது, இது வந்து கேரளா ஓகேங்களா. கேரளாவை சேர்ந்த குளத்துப்புலா கிராம பஞ்சாயத்து 2004 முதல்
5 கிடையாது, ஒரு 2005 to 6. ஓகேங்களா? என்ன கொஸ்டின் கேட்குறேன்? தவறான கூற்று. ரெண்டுமே தவறு தான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி 1, 2 ரெண்டுமே தவறு தான். ஓகேங்களா? ஜஸ்ட் பேசிக்காக கேட்குறாங்க. நபார்டு பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? நபார்டு எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா, இது ஒரு ஆக்ட் இருக்கும். ஓகேங்களா? நபார்டு ஆக்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நபார்டு ஆக்ட். ஓகேங்களா? நபார்டு ஆக்ட். அந்த ஆக்ட் பேரே நபார்டு ஆக்ட் தான். ஓகேங்களா? அந்த ஆக்ட் 1981 கீழே இந்த அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா ரொம்ப முக்கியம். மற்றதுக்கெல்லாம் நியூ டெல்லின்னு பார்த்துருப்போம். இந்த ஸ்பெசிஃபிக்காக வேற நியூ டெல்லி தவிர இருக்கிறதா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? மும்பை. நபார்டோட தலைமையகம் மும்பை. ஓகேங்களா? என்ன குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க, நபார்டு அமைப்பு உருவாக்கியிருப்பாங்கன்னா பி சிவராமன் குழு. ஓகேங்களா? சிவராமன் குழு 1979 அமைக்கப்பட்ட, ஆர்பிஐயால் அமைக்கப்பட்ட, இது ஆர்பிஐ அமைச்ச ஒரு குழு. இது பி சிவராமன் குழு ஒரு அறிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு நபார்டு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதோட தலைவர் வந்து இப்ப யாருன்னா கேவி ஷாஜி. ஓகேங்களா? சேர்மன் வந்து இப்ப பிரசன்ட்ல வந்து கேவி ஷாஜி. ஓகேங்களா? கேவி ஷாஜிங்கிறவர் தான் வந்து இப்ப இதோட பிரசன்ட் தலைவர். அவ்வளோ. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 123. கார்கில் விஜய் திவாஸ் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். கார்கில் விஜய் திவாஸ் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். என்ன கொடுத்துருக்காங்க? த டே இஸ் அப்சர்வ் எவ்ரி இயர் ஆன் ஜூலை 24. கார்கில் விஜய் திவாஸ் வந்துட்டு ஜூலை 24 கிடையாது, ஜூலை 26. ஓகேங்களா? இஸ் அப்சர்வ்டு டு பே ட்ரிபியூட் டு த பிரேவரி இந்தியன் சோல்ஜர்ஸ் ஹூ சாக்ரிஃபைஸ்ட் ஃபார் த கண்ட்ரி. கார்கில் வார். ஓகேங்களா? இது 1999. ரெண்டுமே தவறு தான். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நன் ஆஃப் தேவோ. ஓகேங்களா? தவறானது. ரெண்டுமே தவறு தான். ஓகேங்களா? மேற்கண்ட எதுவும் இல்லை. ஸோ இதோட 25வது நினைவு தினம். ஓகே, நினைவு 25வது வருட நினைவு. ஓகேங்களா? இப்போ 2024 நடைபெற்றிருக்கும். ஸோ ஜஸ்ட் எந்த இயர் மட்டும் இயர் டேட் மட்டும் தான் மாற்றி கொடுத்துருக்கு. அதனால் அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 124. கொஸ்டின் நம்பர் 124. நொமாடிக் எலிஃபென்ட் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். நொமாடிக் எலிஃபென்ட் இந்தியா மங்கோலியா. ஓகேங்களா? எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரிஸ் நடுவில் நடக்குதுன்னு என்ன பார்த்தீங்க. இது 16th எடிஷன். ஓகேங்களா? 16வது முறையாக நடக்கும் நொமாடிக் எலிஃபென்ட். எங்கன்னா மேகாலயா. ஓகேங்களா? மேகாலயா தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? மேகாலயா, இந்தியாவில் மேகாலயாவில் நடந்திருக்கும். இந்தியா மங்கோலியாவுக்கு இடையிலான நொமாடிக் எலிஃபென்ட் எக்ஸசைஸ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 125. 2024 ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் மற்ற அமைச்சகங்களை விட மிக அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ள அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகம். ஓகேங்களா? ஹையஸ்ட் அலோகேஷன் பட்ஜெட்ல வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு அதிக அலோகேஷன், அதிக நிதி ஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்கன்னா டிஃபென்ஸ் தான், பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு தான். ஓகேங்களா? 6.22 லட்சம் கோடி. 6.22 லட்சம் கோடி. ஓகேங்களா? 6.22 lakh crores. ஓகேங்களா? மொத்த பட்ஜெட்ல 12.9%. ஓகேங்களா? மொத்த பட்ஜெட்ல 12.9%. மொத்த பட்ஜெட்ல 12.90% இந்த அமைச்சகத்துக்கே போய் சேர்ந்துருச்சு. பட்ஜெட்டை பத்தி நம்ம முன்னாடி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? அவ்வளவுதான், வேற அவ்வளோ. ஓகேங்களா? 21 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. தேங்க்யூ.